வணக்கம். உங்கள் வசந்தசேகர். இப்போ சொங்கட்டேன் அவர்கள் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு அந்த இது கொடுக்குற ஐடி கார்டு அதில் எல்லாமே இருக்கும், அதுமாரி ஜாதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். உடனே இங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே தையா தக்கான்னு குதிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல இவனுக்கு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் பார்த்தாக்கா என்ன செய்வாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்பாங்க. அது எதுக்குன்னே தெரில. சாதி வாரி எந்தெந்த ஜாதி எது இது எடுக்கணும்பாங்க. அது அது இந்த வேலையெல்லாம் வேணும்பாங்க. ஒன்றுமே புரியல. முக்கால்வாசி சில விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. சில மலைவாழ் மக்கள் இப்போ கூட சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி கூட 4 பொண்ணுங்க பொம்பளை பசங்க 10வது வரைக்கும் முடிச்சிருக்கும்போது சர்டிஃபிகேட்டு போய் கேட்டாக்க சாதி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இந்த மலைவாழ் மக்கள் மாதிரி இருக்குது. மலைவாழ் மக்கள் சுத்தமாக கொடுக்குறதில்ல அவங்களுக்குலாம். இந்த பாம்பாட்டிகள்லாம் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்குலாம் அண்ணன் யார் போய் படிச்சிருக்காரு? உடனே இவங்க போய் சாதி சர்டிஃபிகேட் கேட்டால் உங்கள் அப்பா படித்த சர்டிஃபிகேட் எடுத்து அவங்க அம்மா படித்த சர்டிஃபிகேட் எடுத்து வாம்பாங்க. இவங்க கூட சொல்லுவாங்க இளைஞர்கள் பண்ணலான்னு. அதில் ஆக்ஷன் வச்சுருக்காங்க. அது இருந்தால் தான் அது இதாகும், ஓகே ஆகும். நம்ம போய் நேரடியாக போய் கேட்டாக்க பணம் கொடுங்க கேட்பாங்க. இவங்க கேட்குறது எவ்வளோது 10,000 5,000 அப்படி கேட்பாங்க. அந்த மக்களால் கொடுக்க முடியாது. ஒரு 500ரூவாவே பெரிய காசாக நினைக்கக்கூடிய மக்கள் இன்னமும் இருக்காங்கங்க. அதெல்லாம் அங்கே போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஊரில் போய் 5 ரூபாய்க்கே அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் போய் இவ்வளோ பணம் கேட்பாங்க. அந்த இணையதளத்தில் கூட இது பிரச்சனை இருக்குது. ஏறலைன்னா என்ன பண்ணுறது? எங்கே போகிறது? அதுக்கான ஆக்ஷன்லாம் தெரியணும், அவங்களுக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நேரடியாக போங்க பாருங்கம்பாங்க. அங்கே போய் பார்த்தா காசு கேட்பான். இதுமாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ இப்பயே கொடுத்துட்டாக்க அது இங்கே பாருங்கள், கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு இந்த ஜாதின்ட்டுன்னு போய் காட்டலாம்ல சாதி சர்டிஃபிகேட்டுக்கு. அதுமாரி சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இது கண்டிப்பாக இருக்குது. அது ஏற்றுக்கு தான் வேணும். அது பிளட் குரூப் அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இவங்க என்னென்னா இந்த ஜாதியை மட்டும்தான் சொல்கிறாங்க. அந்த இணையதளத்திலலாம் ஜாதி கண்டிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்னு சொல்லி மூலம் கொட்டுறீங்க அங்கங்கேயும். அப்புறம் இது காட்டினாக்க மட்டும் எப்படி படிக்கிற இடத்துல போய் வாங்கப்போ வாங்கிக்குவீங்க. இதுமாதிரி ஒரு ஸ்கூலில் ஒரு அடையாளம் கண்டிப்பாக வேணும் தானே செய்யும். அப்போ தானே இது புரியும் மக்களுக்கும். இது இப்போ ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு தான் இது நான் சொல்கிறது. சாதி சர்டிஃபிகேட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேர்லாம். படித்தவங்களை பற்றி பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்கிறது படிக்காதவங்களுக்கு தான். படிக்காதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் சர்டிஃபிகேட்டே கிடையாது. இதுமாரி ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க, அந்த குருவிக்காரர்கள், அதுமாரி மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாதி சர்டிஃபிகேட்டே இன்னும் கொடுக்காம போராடிட்டுலாம் இருக்காங்க. இந்த ஆட்சியில் கண்டிப்பாக அது நடக்கும், பார்ப்போம். எல்லாத்தையும் கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புவோம். நன்றி.